ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாம்பே சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு, கல் தோசைக்கு, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடுங்க, வேக விடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு மாவு நம்ம ஊற்றிட்ட பிறகு அது வேகாது, அது திக்காக ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.